யாருடி? அத்தான் தாம்மா. யாரு, முரளியா? ஆமாம்மா. வாங்கத்தா. வாப்பா. அத்தை, என்ன இங்க பக்கத்துல ஒரே சத்தமா இருக்கு? பக்கத்துல தான்ப்பா ஒரு கண்ணாடி பாட்டில்லாம் போட்டு குத்திட்டே இருப்பாங்க, உடச்சு போடுவாங்க போல, அதான் ஒரே சத்தமா இருக்கு. ஓ அப்படியா? வா வந்து உட்காரு. இருக்கட்டும் அத்தை. என்னடா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு தான் வருவேன்னு இப்ப நீ மட்டும் வந்திருக்க? இல்லத்த, பிரீத்தி கிட்ட ஒண்ணு கேட்கணும், அதான் வந்தேன். அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல வேணாம் அத்தை. டேய், ஈவினிங் ஆயிடுச்சு, காஃபி குடிச்சிட்டு போடா. சரிங்க அத்தை. என்னாச்சு மாமா? எனக்கு ஒண்ணு புரியல பிரீத்தி. புரியலையா? என்னாச்சு? இல்ல, திடீர்னு மாமாங்கிற, திடீர்னு அத்தாங்கிற, ஏன் என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் கீதாவை பார்த்தா வம்பிழுத்துட்டே இருக்க நீ? ஐயோ மாமா, பயந்துட்டீங்களா? இல்ல, என் மேல எதுவும் உனக்கு? சேச்சே, எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்கும் கிடையாது மாமா. அப்படியே சும்மா கீதாவை? எனக்கு உங்க 2 பேத்தையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு நல்லா தெரியுது, நீங்க கீதா அக்காவை உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்க. ஆனா அக்கா கண்டுக்காம உங்களை அலைய விடுறாங்க. உண்மைதானே மாமா? உண்மைதான். அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ளார இருக்க பொசசிவ்னஸ் வெளியில வரும்ல. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை லவ் பண்றேன்னு அவங்க வாயாலே சொல்லிடுவாங்க. அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம் தான் பிரீத்தி. கவலையே படாதீங்க. இனிமேட்டு இந்த பிரீத்தியோட ஆட்டத்தை பாருங்க. கீதாக்கா ஓடி வந்து போதுண்டா சாமி, அவர் ஏன் புருஷன், அவரை தான் நான் லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்ல வைக்கல. என் பேரு பிரீத்தி இல்ல மாமா, சாரி அத்தான். நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ பிரீத்தி. நான் இதை போன்ல கேட்கலான்னு தான் நினைச்சேன். போன்ல கேட்டா அந்த மாதிரி நல்லா இருக்காது பத்தியா, அதனாலதான் நேர்ல கேட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஏச்சே, கேட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் மாமா. இதே கேள்வியா தான் அம்மா இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்டு இருந்துச்சு. அப்படியா? அவங்களுக்கும் இதே விளக்கத்தை தான் கொடுத்தேன். எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாடுறா. ஆமா, நான் போய் 2ஆம் தரமா, அதுவும் உங்களை போய். என்ன மாமா கோவமாயிட்டீங்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு மேல அழகா எனக்கு கீதா இருக்கா. பாரு, பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுறீங்களாக்கும். பின்ன என்னைக்கா இருந்தாலும் அவதான் எனக்கு. சும்மா இல்லம்மா, 20 வருஷத்து லவ். அப்படியோ? டக்குன்னு வேற யார் மேல திரும்பிடுமா என்ன? கரெக்ட் தான். அப்புறம் பிரீத்தி, அப்பா உனக்கும் ஒரு 2 வருஷம் கழிச்சு மாப்பிள்ள பாக்கணும்னாரு. உன் மனசுல யாராவது இருந்தாங்கன்னா சொல்லு, நான் அத்தைகிட்ட பேசுறேன். ஐயோ மாமா, அவ்வளவு சீன்லாம் இல்ல. எனக்கு அம்மா பாக்குற மாப்பிளையே போதும். அதுவும் இல்லாம நீங்க வந்து சொல்லி நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அம்மாக்கு டைரக்டாவே நான் சொல்லிடுவேன். நீங்க என்னைய பத்தி ஒரி பண்ணிக்க வேணாம். அப்புறம் இன்னொரு பிரீத்தி. சொல்லுங்க மாமா. ஏதாவது தப்பி தவறி என்னைய போட்டு கொடுத்துறாதம்மா. அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரீத்தி இருக்கும்போது பயமேன். எல்லாம் சிரிச்சது போதும், 2 பேரும் காஃபி குடிக்க வாங்க. அந்த வரேன். ஓ, இதான் கிச்சனா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கிச்சன் சைடே வந்ததே இல்லை. இப்பதான் கிச்சன் சைடே வரோம். இங்க வந்து எப்படி பண்றது? எந்த பொருள் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி பாப்போம். இது இல்ல, இதுவா? இது இல்ல. என்ன, எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப எப்படி பண்றது? பேசாம மாமா கிட்ட கேட்போமா? வேண்டாம் வேண்டாம், மாமா போட்டு கொடுத்துருவாரு. நம்ம அத்தானுக்கு சர்ப்ரைஸா செஞ்சு கொடுக்குறோண்டி. நீ தான் முயற்சி பண்ணி எந்த பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிப்போம். இது இருக்கு, சக்கரை. இது என்னது? ரவாவா? ஆமா, ரவை. இது கேரமல். கேரமல் இங்க இருக்காதோ? நம்ம தானே செய்யணும். ஆமா ஆமா, அதுவே மறந்துட்டேன். சர்க்கரையை வச்சு கரைச்சி தானே செய்யணும். சரி, அப்புறம் வேறு எதுவும் போட்டிருந்தாங்களே. உப்பு போட்டாங்களா? உப்பு போட்டாங்களா இல்லையா? இன்னொரு வாட்டி அந்த வீடியோ பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான பொருள் சர்க்கரை, ரவை, கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் பாத்திரம், பால். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கேரமல்ல ஊற்றணும். ஆமாம், அந்த கேரமல்ல தண்ணி ஊற்றி பண்ண சொன்னாங்களா, எப்படி பண்ண சொன்னாங்க? ஐயோ, இப்போ தானே பார்த்தோம், அதுக்குள்ளார மறந்து போயிடுச்சு. சே, அம்மா எப்படி தான் ஞாபகம் வச்சுக்குதோ தெரியல. சரி, இன்னொரு வாட்டி பார்ப்போம். முதல்ல கேரமல் பண்ணுறதுக்கு சர்க்கரையை பாத்திரத்தில் போடணும். அதுக்கப்புறம் அதை உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். முதல்ல அந்த ஸ்டெப்பை பண்ணுவோம். பாத்திரம் எங்கே இருக்கு? ஐயோ, என்னமோ ஐடென்சிக்கு மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒன்று இடத்துல வச்சுருக்காங்கப்பா. நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. இதோ அங்கே இருக்கு பாத்திரம். சர்க்கரையே போட்டாச்சு. என்ன ஒன்றுமே ஆகலை? அடுப்பு பற்ற வைக்கலையா? ஐயோ, அடுப்பு பற்ற வைக்கணுமே. எங்கே அந்த நெருப்பு? கரெக்டாக வச்சாச்சு.
சர்க்கரையும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். என்ன ஒரே தீர வாசம் அடிக்குது. அதே இதுலேருந்து என்ன புகையா வருது. அச்சோ, அடுப்பு அணைக்கணும். போச்சு சட்டி கருகி போச்சு. அவங்க பண்ணும்போது ஒழுங்கா வந்துச்சு, நான் பண்ணும்போது மட்டும் ஏன் இப்படி வருது? ஒருவேளை சில்வர் பாத்திரத்தில் வைக்கணுமோ? ஆமாம், சில்வர் பாத்திரத்தில் வச்சா டக்குன்னு செஞ்சிடலாம். இதை நான் எப்படி மறந்து போனேன்? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு புட்டிங் செய்யாமல் விடவே கூடாது. பாப்பா, என்னடா இன்னும் அப்பாவை காணோம்? இந்தா வந்துடுறேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணோம் பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ வெளியில வந்துடுவ. அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம். இந்த அப்பா கூட நீ சேரவே சேராத. எப்போ பாரு வந்துடுவேன்னு சொல்லி போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவரை திட்டுவோம், சரியா? அப்படி யார மேடம் திட்ட போறீங்க? வந்துட்டீங்களா? உங்களை தான். எப்போ பாரு வந்துடுறேன்னு சொல்லி போய் தானே சொல்றீங்க. எப்போ வரேன்னு சொன்னீங்க? சாரி கயல், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருந்துச்சு. நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். என் மேலே எதுவும் கோவமா? ஆமாம், எப்போ பாரு ஆஃபீஸ்னே இருக்கீங்க. எங்களை கொஞ்சமாவது பார்க்கலாம்ல. என்ன கயல், நீ காலையில் ஃபுல்லாக உன் கூட தானே இருந்தேன். இங்கே பாருங்க, பாப்பா வந்ததுக்கப்புறம் எங்கள் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பா. ஆ என்னாச்சு கயல்? உங்கள் பொண்ணு உதைக்கிறா. அப்படியா? ஏன் மாமா, ஒருவேளை உள்ளார இருக்கிறது பையனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே, எனக்கு தம்பியாக இருந்தாலும் ஓகே தான், பாப்பாவாக இருந்தாலும் ஓகே தான். உனக்கு என்ன குழந்தை வேணும்னு ஆசைப்படுற? எனக்கு எப்படியோ நல்லபடியாக வெளியில் வந்தால் சரின்னு இருக்கு. முடியலை மாமா, காலு கையெல்லாம் ஒரே வலி. வா, நான் பிடிச்சி விட்டுமா? இல்லை வேண்டாம். என்ன கையில் நீ இப்படி கூச்சப்படுற? வா, நான் பிடிச்சி விட்றேன். வேண்டான்னு சொல்கிறீல்ல மாமா. அப்புறம் காலு கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றீல்ல. நீங்கள் போய் என் காலை தொடுறதா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. இதுல என்ன இருக்கு? பொண்டாட்டி காலை புருஷன் அமுக்கி விடுறான். ஏன் பொண்டாட்டி நீனு? நான் அமுக்காம வேற யாரை அமுக்கி விடுவா? நீ உன் காலை மட்டும் காமி, நான் உனக்கு காலை பிடிச்சி விடுறேன். மாமா எதுக்கு? எந்திரிங்க முதல்ல. நீ உன் காலை மட்டும் கொடு கையல். எந்த கால் வலிக்குதுன்னு சொல்லு. இந்த கால் தானே? மாமா. என்ன கையல், இந்த கால் தானே? ஆமாம் மாமா. என்ன இப்படி வீங்கி கிடக்கு? மாசமா இருந்தா தொங்க போட்டே காலை போட்டு உட்காந்துருக்கோம்ல, அப்படின்னா இப்படிதான் வீங்கிக்குமா. நீயே தொங்க போட்டே உட்காந்துருக்க, காலை நீட்டி உட்கார வேண்டியதானே? எவ்வளோ நேரம் மாமா காலை நீட்டியே உட்கார்றது? அதான் வாக்கிங்லாம் போகணும். முன்னாடி வாக்கிங்லாம் போக முடிஞ்சது, இப்போலாம் போகவே முடியல. நீங்களே இருக்க மாட்டேங்கிறீங்களா? அதனால யார் கூட போகிறதுனே தெரியல மாமா. இனிமே நான் உன் கூட வரேன். என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம். எப்போ போகணுன்னு மட்டும் சொல்லு. காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் போகலாமா? 10 மணிக்கா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வாக்கிங் போவோம். அப்படியா? ஓகே டன். இப்போ உன் காலை பிடிச்சி விட்றேன். வேண்டாம் மாமா. இங்கே பாரு, நீ எதுவும் பேசக்கூடாது. ஏன் பொண்டாட்டி காலை நான் பிடிச்சி தரேன். யார் வந்து கேட்டாலும் எனக்கு கவலையே இல்லை. நீ மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கணும், சரியா? கேட்க மாட்டீங்களே. உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே உன்னை அழியேந்தி ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவினை பார்க்கவா லாலி லாலி நானும் துளி துளி. நம்ம வீட்டில் எம்புட்டு கம்பீரமாக இருந்தோம். வேலைக்காரியை விட ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாள் இவ. ராஜி எவ்வளவு தேவலாம். நம்மள ஒரு வேலை சொல்ல மாட்டா பாவம். அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. ஆத்தி இந்த கஸ்தூரி இருக்கா பாரு, நம்மளையே மிஞ்சிருவா போலயே. வேலை சொல்லியே கொள்றாப்பா. எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் இப்படி உட்காந்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த பயலும் விட்டு 2 நாள் ஆச்சே, என்ன ஏதுன்னு சின்னம்மா பார்க்க வருவான் அப்படின்னா கிடையாது. விட்டது சனியன்னு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான் போல. என்னத்த சொல்ல, நம்ம நிலமை அந்த மாதிரி. நம்மளா வாயை திறந்து வரோம்ப்பான்னு சொன்னாலும் இவ சண்டை போடுவா. சொல்லலைனாலும் நம்பவே போகுது. இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? கடவுளே, உங்களுக்கு தான் வெளிச்சம்.
எப்படியாவது என் மகனுக்கு புத்தி வந்து சீக்கிரமா என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போக சொல்லுப்பா. நான் இந்த ராட்சசி கிட்ட கடந்து படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. சின்னம்மா, ஐயோ கூப்பிட்றாளே, என்ன வேலை வச்சிருக்கான்னு ஒன்றும் புரியல. ஏம்டி இங்க வா சின்னம்மா. ஏன்டி எதுக்கு கூப்பிடுற? இங்கெல்லாம் அரிசியெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு, அதெல்லாம் அள்ளி வைக்கிட்டியா? என்ன நீ பாட்டுக்கு உட்காந்துருக்க? என்னது கீழே கொட்டின அரிசியை குனிஞ்சு அள்ளி வைக்கணுமா? அதே குனிஞ்சாலே கண்ணெல்லாம் கிருகிருன்னு அடிக்குது. இதுல இவளுக்கு எம்பிட்டு வேலை பார்த்து கொடுக்கறது? தெரியாதனமா ஒரு பொய்ய சொல்லிவிட்டேன். ராஜுக்கு நான் தான் வேலை பார்த்து கொடுக்குறேன்னு. அவ தங்கம், ஒரு வேலையை என்னை பார்க்க விட மாட்டான். அம்பிட்டதுக்கும் காரணம் நான் சொன்ன ஒரே ஒரு பொய்யிட்டான். கேட்டா அதை சொல்லியே என்கிட்ட இருந்து வேலையை வாங்குறாளே இவளை ஏத்திக்கிட்டு ஒன்றும் பேச முடியல. அப்படியே பேசினாலும் மூஞ்சி ஒரு கோணலா வச்சுட்டு முறைக்கிறா பாரு. அப்படி இல்லைன்னா சோத்தை கம்மியா போட்டுறா. இங்க வந்து 2 நாள்ல நான் 10 கிலோ குறைஞ்சிட்டேனே. இன்னும் வீட்டுக்கு போகும்போது எலும்பு தோல்மா தான் போவேணும். சின்னம்மா, இங்க வந்து பாரு உன் பேத்தி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இதோ வரேன்டி. அம்மாச்சி. என்னப்பா? அம்மாச்சி, என்ன நீ இங்க உட்காந்துருக்க? அதை ஏன்டா கேக்குற? சரி சரி, அது இருக்கட்டும். உனக்கு பிடிச்ச? எனக்கு பிடிச்ச அதானே, உனக்கும் நோனே மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்கு. அதை விடுடா, என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு பிடிச்ச சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன். சமோசாவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, கொடுடா. இந்த அம்மாச்சி ஒரு நிமிஷம் இருடா. கஸ்தூரி, ஒரே தலைவலியா இருக்கே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரட்டுமா? சரி சரி. அப்பாடா, இப்பதாடா. என்னமோ தலைவலியா இருக்குன்னு சமோசா கேக்குற? என்ன பலகாரம் ஆச்சு? திரும்பி உடம்பு ஏதாவது ஒத்துக்காம போயிட போகுது. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட கொடு. இந்த அம்மாச்சி. நல்ல வாசனை. 80 நாள் ஆச்சு சமோசாலாம் சாப்பிட்டு. ஏமாச்சி, என்னடா? மாமா உனக்கு எல்லாம் வாங்கி தருவாரோ? ஆமாண்டா, டெய்லி என்ன பலகாரம் வாங்கி கொடுத்துருவான். இங்க வந்துதான் ஒன்றும் சாப்பிட முடியல. அப்புறம் இந்த அம்மாச்சிக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடா. என்ன மச்சி? அது வந்து உங்க அம்மா கேட்டா எதுவும் சொல்லக்கூடாது, அதானே? ஆமாண்டா, கரெக்டா சொன்ன என் பேராண்டி. எம்பிட்டு வாசமா இருக்கு. ஏன் பாட்டி, அம்மாட்ட ஏன் சொல்லக்கூடாது? அவ எதுவுமே சாப்பிட விட மாட்டாடா. சும்மா நொய்யான்னு என்ன பலகாரம் ஆகாது, அது ஆகாது, இது ஆகாதுன்பா. அதான். சரி பாட்டி. ஆமா, இப்ப மட்டும் நல்ல குரல்ல பேசுற. அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதோ லேடிஸ் குரல் மாதிரில பேசுன. ஏண்டா, உனக்கு மிமிக்கிரிலாம் பண்ண வருமா? மிமிக்கிரிலாம் பண்ண வராது. என்ன பெத்த மம்மி தான் வந்து நிக்குது. மம்மியா? ஆமா மச்சி, கொஞ்சம் அங்கிட்டு திரும்பி பாரு. அது கஸ்தூரி, இது எனக்கு கிடையாது, உங்க எல்லாருக்கும் தான். நீ எடுத்துட்டு அப்புறமா எனக்கு கூட. என்ன உனக்கு தரணுமா? அப்படியே காதில் விழுந்துச்சு. எனக்குன்னா சமோசாவை கேட்கல, வெறும் கவரை தான். கொண்டு போய் வெளியில போடணும்ல, குப்பைய நம்ம தானே சுத்தமா வச்சுக்கணும். இது மக்கும் குப்பையா இல்ல மக்காத குப்பையா? எடுப்பட்ட பையில உங்க அம்மா பின்னாடி நினைக்கிறான்னு சொல்ல மாட்டேன். எதுக்கிட்ட அப்படி என்னை மாட்டி விட்ட? நான் எங்க சொன்னேன், நீ அதான் போய் மாட்டிக்கிட்ட. அங்க என்ன முணுமுணுப்பு? இந்த கஸ்தூரி உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கானா? நான் சும்மா என்னன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நீ எடுத்து கொண்டு போய் உள்ளார வச்சிரு. எப்பா, என்னம்மா நடிக்குது அம்மாச்சி? வர வர வாயே கட்ட மாட்டேங்கிற. மைனிக்காரி இப்படிதான் விட்டுட்டு திரியிறாப்புல. நீ கண்டது கடையே தின்னுபிட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துவிட்டா எனக்கான வேலையெல்லாம் யார் பார்த்து கொடுக்கறது? அடி பாவி, உன் வேலையை பார்க்கறதுக்காடி என்னை ஆள வைக்கிற. அதுக்கு பேசாம நான் எதாவது தின்னுபிட்டு செத்து போயிருவேனே. இங்க பாரு சின்னம்மா, ஒழுங்கு மரியாதையா கண்ட்ரோலா சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு. கண்டது கடையெல்லாம் தின்னுபிட்டு கீழே விழுந்து கிடந்தேன்னு வையே, உன்னையெல்லாம் ஒருத்தி பார்க்க மாட்டா. கடைசியில நான் தான் பார்க்கணும் உன்னைய. நீ எப்படி என் பேச்சை கேட்காம இருந்தீங்கன்னா நானும் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படியே பார்த்து கிடச்சிட்டாலும் என்ன? சரி கஸ்தூரி, நான் என்ன சாப்பிடாம இருக்கேன். அது டேய், என்னம்மா? உன் பொண்டாட்டி ஏதோ கிச்சன்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னது கிச்சன்லயா? ஆமாண்டா, என்னன்னு தெரியல, என்னமோ செய்யறேன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. யாருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியலையம்மா, அவ்வளவுதான் கேட்கணும். என்னமோ புதுசா இப்பதான் கிச்சன் பக்கம் வந்துட்டு என்னத்தையே பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாம் இந்த கிளவிய சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒழுங்கா கிச்சன்ல விட்டு அவளை வேலை பார்க்க விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு அவ இப்படிலாம் பண்ணுவாளா? அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தத்தியா வளர்த்து வச்சிருக்கு. எனக்குன்னு வந்து சேர்றாங்க பாரு. ஐயோ, என் சமோசா போச்சே. ஏண்டா
ஒரு சிக்னல் கொடுத்துருக்க மாட்டேன். பின்னாடி தான் எங்கள் அம்மா நிற்கிதுன்னு ஒரு சிக்னல் எனக்கு கொடுக்க மாட்டேன். இப்படி மாற்றி விட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் உண்மையாலுமே என் பேரன் தானா? அம்மாச்சி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அம்மா உங்களுக்கு கொடுக்கும்னு நினச்சேன். ஏண்டா நான் தான் அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொன்னேன்ல. ஐயோ அம்மாச்சி, நீ சொல்லாதன்னு சொன்னியா? அப்போதே அம்மா வந்துருச்சு. என்னோட சமோசாவும் போயிடுச்சு. கடைசியில் உங்கள் அம்மா கிட்டே அந்த சமோசா மாட்டிக்கிச்சு. அவ திங்கலாமா, நான் மட்டும் திங்கப்படாதான். சரி சரி, உன் பிரச்சனையை அப்புறம் பார்ப்போம். முதல்ல என் பொண்டாட்டி பிரச்சனை என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வரேன். பாய். எடுபட்ட பையன். ஒரு சமச்சா கூட திங்க முடியல என்னால. நான் எப்படியெல்லாம் கம்பீரமா ராணி மாதிரி இருந்தேன். ஆனா இங்க வந்து எல்லாம் எனக்கு தேவைதான் எல்லாம் என்னாலதான். நான் என்னத்த பண்ண? சமோசாவுக்கு சமோசாவும் போயிடுச்சு, பன்னீருக்கு பன்னீரும் போயிடுச்சு. ஒண்ணு இல்லாத ரசத்தை தூக்கி என்கிட்ட கொடுப்பான்.